ஸ்ரீ பகவான் கூறுகிறார், முற்றிலும் அச்சம் நீங்கியவனாக இருத்தல், அந்த கரணம் முற்றிலும் தூய்மை பெற்றிருத்தல், தத்துவ ஞானம் பெறுவதற்காக தியான யோகத்தில் இடையறாது உறுதியாக நிலை பெற்றிருத்தல், சாத்வீகமான தானம், புலன் அடக்கம், பகவான், தேவதைகள், பெரியோர்கள் ஆகியோருக்கு உரிய பூஜை, அக்னிஹோத்திரம் முதலிய நற்கர்மங்களை கடைபிடித்தல், வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றல் கற்பித்தல், பகவானுடைய நாம குணகீர்த்தனம் செய்தல், ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதில் ஏற்படும் துன்பங்களை பொறுத்தல், உடல் புலன்களுடன் கூடிய அந்த கரணங்களின் நேர்மை, மனம், மொழி, மெய் இவற்றால் எவர்க்கும் எவ்விதமான தீங்கும் இழையாமை, உள்ளம் அறிந்த உண்மையை இனிமையாக எடுத்துரைத்தல், தனக்கு தீங்கு இழைத்தவரிடமும் கூட கோபமின்மை, கர்மங்களை செய்வதில் நான் கர்த்தா என்ற அபிமானமின்மை, அந்த கரணங்களின் ஓய்வு, அதாவது அவை அலையாமல் அமைதியாக இருத்தல், ஒருவரையும் குறை பழி முதலியன கூறாமை, உயிரினங்கள் இடத்தில் இயல்பாக தோன்றும் பரிவு, புலன்களில் நுகர்பொருள் வந்து சேர்ந்தாலும் அவற்றில் பற்றின்றி இருத்தல், மென்மை, உலகியல், அறநெறி ஆகியவற்றிற்கு புறம்பான செயல்களில் வெட்கம், வீணான செயல்களை புரியாது இருத்தல், பொலிவு, பொறுமை, உறுதி, புற தூய்மை, எவரிடமும் பகைமை பாராட்டாமை, தான் மதிக்கத்தக்கவன் என்று செருக்கு கொள்ளாமை, இவையெல்லாம் அர்ஜுனா தெய்வீக சம்பந்தத்துடன் பிறந்தவர்களின் இலக்கணங்களாகும். அர்ஜுனா, பகட்டு, ஆடம்பரம், இருமாப்பு, தற்பெருமை, கோபமும் கடுமையும் அஞ்ஞானமுமே அசுர பண்புடன் பிறந்தவர்களுடைய இலக்கணங்களாகும். தெய்வீக பண்பு மோட்சத்திற்கும் அசுர பண்பு பந்தத்திற்கும் காரணமாகும் என்று கருதப்படுகிறது. அர்ஜுனா, நீ தெய்வ பண்புடன் பிறந்திருக்கிறாய், ஆகவே வருந்தாதே. அர்ஜுனா, இவ்வுலகில் தெய்வ பண்பு உடையது என்றும் அசுர பண்பு உடையது என்றும் உயிரினங்களின் படைப்பு, அதாவது மனித சமுதாயங்கள் இருவகையாகவே உள்ளன. தெய்வ பண்பு உடையவர்களை பற்றி இதுவரை விரிவாக விளக்கப்பட்டுவிட்டது. அசுர இயல்புடையவர்களை பற்றியும் விரிவாக என்னிடம் கேட்டுக்கொள். அசுர இயல்புடைய மக்கள் செய்யத்தக்கதில் ஈடுபடுவது பற்றியும் செய்யத்தகாததிலிருந்து விலகுவது பற்றியும் அறியார்கள். ஆகவே அவர்களிடம் புற தூய்மை, அகத்தூய்மை இரண்டும் இல்லை, நன்னடத்தையும் இல்லை, உண்மை பேசுவதும் கூட இல்லை. உலகம் ஆதாரமற்றது, முற்றிலும் பொய்யானது, ஈஸ்வரன் அற்றது, தானாகவே வெறும் ஆண் பெண் உறவினாலேயே உண்டானது. ஆகவே காமத்தையே அடிப்படையாக கொண்டதுதான், இது தவிர வேறு என்ன என்று அசுரகுணம் படைத்தவர்கள் கூறுகிறார்கள். இந்த தவறான கருத்துக்களை பற்றி கொண்டு எவர்களுடைய இயல்பு சீரழிந்து விட்டதோ, எவர்களுடைய புத்தி மந்தமாகிவிட்டதோ, எவர்கள் அனைவருக்கும் தீமையையே நினைப்பவர்களோ, கொடுமையான செயல்கள் புரிகின்றவர்களோ, அவர்கள் உலக நாசத்திற்காகவே முனைகிறார்கள். ஆடம்பரம், தற்பெருமை, மதம் இவற்றுடன் கூடியவர்களாக எவ்வகையிலும் பூர்த்தி செய்ய முடியாத நிறைவேறாத ஆசையை பற்றி கொண்டு அஞ்ஞானத்தில் பொய்யான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தூய்மையற்ற செயல்களையே மேற்கொண்டு உலகியலில் நடந்து கொள்கிறார்கள். மரண காலம் வரை தொடர்கின்ற எண்ணற்ற கவலைகளை பற்றி கொண்டு போகங்களை அனுபவிப்பதையே நாட்டமாக கொண்டவர்களாகவும் சுகமெல்லாம் இவ்வளவுதான் என்ற தீர்மானம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆசைகளாகிற நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பிணைக்கப்பட்டவர்களாக ஆசையையும் சினத்தையுமே பற்றுக்கோடாக கொண்டு சிற்றின்ப போகங்களை அனுபவிப்பதற்காகவே நீதிக்கு புறம்பான முறைகளில் செல்வம் முதலியவற்றை திரட்டுவதிலேயே முயற்சி செய்கிறார்கள். என்னால் இன்று இது அடையப்பட்டது, மேலும் இந்த விருப்பத்தையும் பூர்த்தி செய்து கொள்வேன், எனக்கு இவ்வளவு செல்வம் உள்ளது, மேலும் இவ்வளவு கிடைக்கப் போகின்றது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகைவன் என்னால் கொல்லப்பட்டான், மேலும் மற்றவர்களையும் நான் கொல்வேன், நானே ஈஸ்வரன், செல்வத்தை அனுபவிப்பவன்,
நான் எல்லா சித்திகளையும் பெற்றவன், வலிமை மிக்கவன், சுகம் உடையவன். நான் செல்வந்தன், நற்குடி பிறப்புடையவன். எனக்கு நிகரானவன் வேறு எவன் இருக்கிறான்? யாகம் செய்யப் போகிறேன், தானம் அளிக்கப் போகிறேன், இன்பத்தில் திளைக்கப் போகிறேன் என்று இவ்விதம் அஞ்ஞானத்தினால் மயக்கமுற்று பலவிதமாக திரிகின்ற மனம் உடையவர்களாக, மோகவலையில் சிக்கியவர்களாக, விஷய போகங்களில் ஈடுபட்டவர்களான அசுர குணமுடையவர்கள் தூய்மையற்ற பாழ் நகரத்தில் வீழ்கிறார்கள். தன்னைத்தானே உயர்ந்தவனாக நினைத்துக் கொள்பவர்களும், கர்வம் உடையவர்களும், செல்வம், தற்பெருமை, செருக்கு இவை உடையவர்களுமான அவர்கள் பெயரளவில் யாகம் என்ற செயல்களால் ஆடம்பரமாக சாஸ்திர விதிகளை மீறி யாகம் செய்கிறார்கள். அகங்காரத்தையும், உடல் வலிமையையும், கர்வத்தையும், ஆசையையும், கோபத்தையும் கைக்கொண்டு பிறரை இகழ்கின்றவர்களாக தம் உடலிலும் பிற உடல்களிலும் உள்ள அந்தர்யாமியான என்னை வெறுப்பவர்களாகவும் உள்ளனர். என்னை வெறுப்பவர்களும், பாவம் செய்பவர்களும், கொடியவர்களும், மனிதர்களில் கடையவர்களுமான அவர்களை நான் உலகியல் சூழல்களில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அசுர பிறவிகளிலேயே தள்ளிவிடுகிறேன். அர்ஜுனா, அந்த அறிவிலிகள் என்னை அடையாமலேயே ஒவ்வொரு பிறவியிலும் அசுர இயல்புள்ள பிறவியை அடைகிறார்கள். அதை காட்டிலும் மிக தாழ்ந்த நிலையை எய்துகிறார்கள். அதாவது கோரமான நரகங்களை அடைகிறார்கள். காமம், கோபம், பேராசை ஆகிய இந்த 3 வகையான நரகத்தின் நுழைவாயில்கள் ஆத்மாவை நாசம் செய்யக்கூடியவை, அதாவது இழிந்த நிலையில் தள்ளக்கூடியவை. ஆகவே இம்மூன்றையும் விட்டுவிட வேண்டும். அர்ஜுனா, இந்த 3 நகர வாயில்களில் இருந்தும் விடுபட்ட மனிதன் தன்னுடைய மேன்மைக்கு உரிய செயலை புரிகிறான். அதன் மூலமாக பெரும் பேற்றை அடைகிறான், அதாவது என்னை அடைகிறான். எவன் சாஸ்திர முறையை துறந்து தன் மனம் போனபடி நடந்து கொள்கிறானோ அவன் வெற்றியை அடைவதில்லை, பெரும் பேற்றை, மேலான நிலையை அடைவதில்லை, சுகத்தையும் அடைவதில்லை. ஆகவே உனக்கு இவ்வுலகில் செய்யத்தக்கது, செய்யத்தகாதது எது என்று நிர்ணயிப்பதில் சாஸ்திரம்தான் சான்றாகும். இவ்வாறு தெரிந்து கொண்டு சாஸ்திர முறைகளில் சொல்லப்பட்டிருக்கும் கர்மங்களை ஆற்றக்கடவாய்.